சார், பிறப்புக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும்போது, இறப்புக்குன்னு ஏதாவது ஜாதகம் இருக்கா? உலக வாழ்க்கைன்றதே எங்கிருந்தோ வந்துவிட்டு இந்த இடத்தை கடக்கிறோம். ஆனால் பயண முடியல. அந்த உயிருக்கு இந்த உடல் சரிப்பட்டு வராத போது இந்த உடலை நீக்கிவிட்டு அது சென்று விடுகிறது. வாழ்க்கை முடியக்கூடிய நேரத்தில் நிகழக்கூடிய விஷயங்களையும் அதற்கு பின்னால் வாழ்க்கை பயணம் எங்கே போகிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு 12வது இடம். அப்போ முன் ஜென்மத்தையும் அறிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையின் பயணம் முடிந்த பிறகு, இந்த உலகத்தில் முடிந்த பிறகு அடுத்தது எங்கே செல்கிறோம் இதை பார்க்கணும்னா 12வது இடம். முன் ஜென்மத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் 2வது இடம். நிறைவேறாத ஆசைகள் உள்ளவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? மரண ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் இயற்கையாகவே மரணம் அடைந்தாரா, வேறு ஏதாவது காரணத்தினால் மரணம் அடைந்தாரா, இவர் மரண நேரத்தில் விரக்தியோடு இருந்தாரா அல்லது மகிழ்ச்சியாக இருந்தாரா? இல்லை சார், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கே இது உதவும் போலையே. இப்போ உங்களுக்கு இது 5வது பிறவியாக இருக்கலாம், எனக்கு இது 3வது பிறவியாக கூட இருக்கலாம். அப்போது ஒரு பெரிய பயணம், அதில் போன பிறவி கடந்த காலம், அடுத்த பிறவி என்பது எதிர்காலம். இது ஒரு பாம்பு புத்து போல தேகம்ன்றது. பாம்பு வரும் போகும், இந்த புத்திலே தான் அது நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் மரண ஜாதகத்தை சொல்கிறீங்க, ஒரு சில குழந்தைகள்லாம் பிறந்தோடனே இறந்து போகுதுங்க. அதுக்கும் இந்த மரண ஜாதகத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கு. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பிறப்புக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும்போது இறப்புக்குன்னு ஏதாவது ஜாதகம் இருக்கா? அதே மாதிரி இறந்ததுக்கப்புறம் நம் உடல் எங்கே போகுது, நம்மளோட ஆத்மா எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இப்போது ஜனனத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, இதே போல் மரணத்துக்கும் ஒரு ஜாதகம் உண்டு. ஓ, இருக்குது. நான் யதார்த்தமாக தான் கேட்டேன். இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போதைக்கு நாம் வழி தெரியாத வழிப்போக்கர்கள். எங்கே போகிறோம் என்ன, அதாவது சுருக்கமாக சொன்னால், திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே கிடையாது. நம்ம எல்லாருமே அப்படி தான். ஆமாம். இப்போ அந்த குழந்தைய கேட்டால் எங்கேருந்து வந்த சொல்ல தெரியாது, எங்கே போகிற அதுவும் சொல்ல தெரியாது. இதுதான் மனித வாழ்க்கை. இந்த உலகம்ன்றதே, உலக வாழ்க்கைன்றதே எங்கிருந்தோ வந்துவிட்டு இந்த இடத்தை கடக்கிறோம். ஆனால் பயணம் முடியல, பயணம் முடியவில்லை. மறுபடியும் இன்னொரு உலகத்திற்கு போகிறோம். இப்போவே அதிகமான மக்களுக்கு ஆராய்ச்சியில் நாம் வேறு பரிமாணத்துக்கு போயிடுறோம், டைமென்ஷன். ஸோ டெத் இஸ் நாட் அல்டிமேட். அதுவே ஒருவருக்கு முடிவல்ல. அதாவது உறங்கும்போது கனவு காண்றோம், விழித்து எழுந்த உடனே அந்த கனவு கலைஞ்சு போயிடுது. இதே போல் வாழ்க்கையும் ஒரு கனவு தான். சரி, இந்த கனவை காணும்போது அது நிஜம் போல தெரியுது, வாழ்க்கை போல தெரியுது. வாழ்க்கை முடிந்தவுடன் இந்த வாழ்க்கையே கனவாக மாறுறது. இது ஒரு தொடர் பயணம். இந்த பயணங்கள் முடிவதே இல்லை. உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும். ஆமாம். காரணம், அந்த உயிருக்கு இந்த உடல் சரிப்பட்டு வராத போது இந்த உடலை நீக்கிவிட்டு அது சென்று விடுகிறது. இந்த உலகத்தில் வாழறதுக்கு நமக்கு இந்த உடல் தேவை. அதாவது இந்த சூழ்நிலை, வெப்பம், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், சீதோஷ்ண நிலைமைக்காக நம் உயிர் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பொருள் தேவை. ஒரு பாட்டிலுக்குள் ஒரு திரவம், பால் வைப்பது போல
பாட்டில் உடைந்து போனாலும் பால் சிதறி போகும், ஆனால் பால் கெட்டு போகாது. இது மாதிரி நடக்கிறது. இப்போது மரண ஜாதகம் என்பது ஜனன ஜாதகத்தின் 12ஆம் இடத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம். அந்த 12ஆம் இடம்தான் வாழ்க்கை முடியக்கூடிய நேரத்தில் நிகழக்கூடிய விஷயங்களையும் அதற்கு பின்னால் வாழ்க்கை பயணம் எங்கே போகிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு 12ஆவது இடம். அதாவது 12ஆவது இடத்தையே லக்னமாக கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு பின் நம் பயணம் எப்படி இருக்கிறது. உதாரணம், இப்போது 2ஆம் இடத்தை கொண்டு பார்க்கும்போது இப்பொழுது இருக்கிற லக்னம் ஜனனகால லக்னம், இது நம்முடைய 2ஆவது இடத்துக்கு 12 ஆயிடும். அப்போது முன் ஜென்மத்தையும் அறிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையின் பயணம் முடிந்த பிறகு, இந்த உலகத்தில் முடிந்த பிறகு அடுத்தது எங்கே செல்கிறோம் இதை பார்க்கணும்னா 12ஆவது இடம். முன் ஜென்மத்தை பற்றி பார்க்க வேண்டுமென்றால் 2ஆவது இடம். இதுதான் வந்து சாதாரணமாக மரண ஜாதகத்தை கண்டுபிடிப்பது. இந்த மரண ஜாதகத்தில் பலவிதமான நிலைகள் உண்டு. இப்போ நம்ம வந்து யோகத்தில் வந்து சக்கரம்னு சொல்கிறோம். அதாவது மூலாதாரம், விசுக்தி, ஆக்ஞா, இது போல 7 விதமான பிறவிகள் உண்டு. இந்த 7 பிறவி தான் 7 லோகங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அதல விதல சுதல ஆக மேல் 7 லோகம், அதே லோகத்தில் கீழ் 7 லோகம். இதுதான் ஒவ்வொருத்தருடைய பிறவியிலும் இவர் எந்த சக்கரத்தை அடைந்தார். இந்த உலகத்தில் முதல்ல பிறக்கும்போது மூலாதாரம், இது போல வரும்போது சகஸ்ரகாரத்தை அடையும் போது அவருக்கு பிறவி இல்லாத நிலை ஏற்படுறது. பிறவியே கிடையாது. பிறவி கிடையாது. அதாவது 7, இதை ஜென்மா என்றும் சொல்வார்கள். 7 ஜென்மம். ஆக இந்த 7 நிலைவுகளை கடந்து விட்டால் அவர் முக்தி அடைந்து விடுகிறார். அவர் வருவதே இல்லை. இது ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு சக்கரம் ஆக்டிவேட்டிங், அந்த சக்கரத்தை சரி செய்து கொள்ளுகிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய தத்துவம். இதில் நிறைவேறாத ஆசைகள் உள்ளவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? மரண ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் இயற்கையாகவே மரணம் அடைந்தாரா, வேறு ஏதாவது காரணத்தினால் மரணம் அடைந்தாரா, இவர் மரண நேரத்தில் விரக்தியோடு இருந்தாரா, அல்லது மகிழ்ச்சியாக இருந்தாரா? சார், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கே இது உதவும் போலையே. மகிழ்ச்சியாக இருந்தாரா? இதற்கு பிறகு எங்கே சென்றார்? இது வந்து மரண ஜாதகம்னு பேர். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நிறைய பேரோட பிறப்பு நேரமே நமக்கு தெரியாது, ஆனால் இறப்பு நேரம் தெரியும். இறப்பு நேரத்தை கொண்டு பிறப்பு நேரத்தை கண்டுபிடிக்கலாம். ஓ, அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஆமாம், 12ஆவது இடம். ஓ, அந்த இடம்தான் வந்து மரணம். இதுதான் வந்து மரண ஜாதகத்தின் முக்கியமான விஷயம். பொதுவாக 12இல் கேது ஒருவருக்கு இருப்பாரே ஆனால் கட்டாயமாக பிறவிகள் குறைந்தது அல்லது மறுபிறவியே கிடையாது. காரணம், 12 வந்து ஞானகாரகன் கேது. அதே போல் சந்ததி இல்லாமல் இறப்பவர்களுக்கு கர்மா செய்வதற்கு ஆட்கள் இல்லாதனால் அவருக்கும் மறுபிறவி கிடையாது. அந்த காரியங்கள்லாம் செய்யும். கேது 12இல் அமர்ந்தாலும் இதே பலன் கிடைக்கும். அவருக்கும் பிறவிகளை கடந்து விடுவார். இதுதான் வந்து கடைசி பிறவியாக கூட இருக்கலாம். அது நம்ம ஜாதகமே அதை சொல்லிடுமா சார்? எல்லாம், அதாவது ஒரு பள்ளியில் 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸ் பசங்க எல்லாருமே ஒரு வழிபாட்டு கூடத்தில் ஒன்றா இருப்பாங்க. ப்ரேயர் ஹால். அந்த வழிபாட்டு கூடம் தான் உலகம். இந்த
பிரார்த்தனை முடிந்த பிறகு அவரவர் வகுப்புக்கு சென்று விடுவார். ஆமாம். அதுபோல் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் மனதளவில் பக்குவம் மாறுபடும். இப்போ உங்களுக்கு இது 5வது பிறவியாக இருக்கலாம், எனக்கு இது 3வது பிறவியாக கூட இருக்கலாம். அப்போது பிறவிகள் வளர வளர மனதின் முதிர்ச்சி தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது 6 வயசு 7 வயசில் பெரிய பாடகர்கள்லாம் உண்டாகிறாங்க. பெரிய பாடகர்கள் சின்ன வயசுல இவ்வளோ ஞானமாங்க ஞானம். அப்போது இந்த ஞானம் இப்போ வரல, போன ஜென்மத்தின் தொடர்பு. எந்த துறையில் பெரிய ஆளாக சீக்கிரமாக பெரிய ஆளாகிறாங்களோ. திருஞான சம்பந்தர் எப்படி பாலனா இருக்கும்போதே பாடல்கள் பாட ஆரம்பித்தார். அது காரணம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது, ஏற்கனவே அது அனுபவித்ததான் ஆரம்பம். ஒரு பையன் ஒரு ஊரில் 6வது பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஊருக்கு போகும்போது 5வதுல சேர மாட்டான், 7வதுல சேருவான். அதுபோல் இந்த போன பிறவில் எந்த இடத்தில் விட்டோமோ அதான் விட்ட குறை தொட்டக்கரைன்னு சொல்கிறது. உங்களுடைய சந்திரன் லக்னமே போன பிறவியின் தொடர்ச்சியாக தான் இருக்குமே தவிர புதியதாக ஒன்று இருக்காது. அந்த தொடர்ச்சி தான். அந்த தொடர்ச்சியினால் உங்களுக்கு இந்த லக்னம் வந்தது, இந்த ராசி வந்தது. போன பிறவியில் ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க, இந்த முறை 4ஆம் பாதத்தில் பிறப்பீர்கள். அதோட தொடர்ச்சி தான். நட்சத்திரங்களாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், அதுவும் இப்படி தான் அமையுது. எல்லாம் தொடர்ச்சி தான். ஐயா, இது வந்து வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம். சரி சார், இப்போ போன பிறவியில் நடந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த பிறவியில் ஞாபகம் வருதுன்னு சொல்கிற சிலர்லாம் இருக்காங்க. உண்டு. இதில் அவர்கள் வாழ்ந்த ஜாதகத்தில் கேது வலிமையாக இருக்கும். காரணம், பழைய விஷயங்கள்னு சொன்னாலே கேது தான். எதிர்காலம் என்றால் ராகு, கடந்த காலம் என்றால் கேது. போன பிறவி என்பது கடந்த காலம்தான். இது ஒரு பெரிய பயணம். அதில் போன பிறவி கடந்த காலம், அடுத்த பிறவி என்பது எதிர்காலம். இப்போ இந்த ராகு கேதுவை மட்டுமே வைத்து கொண்டு கணக்கிட்டால் எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம், முன் ஜென்மம் எப்படி இருந்தது, இப்போ எந்த விதமான ஒரு அலுவலும் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாச்சும் காரியம் இருந்தால் தானே வரணும். காரணம், ஒரு வங்கியில் ஒன்று நீங்கள் சேமிப்பு வச்சுருக்கணும் அல்லது கடன் வாங்கியிருக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் வங்கிக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுபோல் இங்கே கொடுக்க வேண்டியதும் எடுக்க வேண்டியதும் இருப்பதால் இங்கே வரோம். நம்முடைய முன் ஜென்மத்தில் பட்ட கடனை தீர்க்கவும், நமக்கு யாராவது கடன் பட்டிருந்தால் அதை வசூல் செய்யவும் தான் இந்த உலகத்துக்கு வரோம். இதுதான் கடன், அதுதான் கர்மா, அதுதான் நம்முடைய கடமையாகவும் அமைகிறது. சரி சார். அதே மாதிரி துர்மரணங்கள் இருக்குல்ல சார், நம்ம விதி முடியறதுக்கு முன்னாடி இறந்து போகிறோம், அதை முடிவு பண்ணுறது மரண ஜாதகம் தானா? மரண ஜாதகம். எத்தனை ஆண்டுகள்? இப்போ ஒரு சிலரோட ஆத்மாலாம் வந்து ரொம்ப ஆண்டுகளாகவே இருக்குது, ஏன்னா அவங்க ஆயுள் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது இதற்கு காரணம் என்னென்னா, அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்த உலகத்தில் சரிவர செய்திருக்க மாட்டார்கள். ஆயுள் முடிஞ்சாலும் அது அதனால் ஆயுள் முடிந்தாலும், ஆயுள்ன்றது ஆயுள் முடிவதே கிடையாது. இந்த உடம்பு கெட்டு போகிறது, இந்த உடம்பு கெட்டு போகிறது. ஆனால் உயிர் கெட்டு போகல. உயிரும் மனமும், அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய மனமும் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஒன்றுமில்லை. இப்போது ஒரு இளநீர் பார்க்குறோம், அது இளநீர் தண்ணியாக இருக்குது. இதுவே கொப்பரை ஆன பிறகு ஓட்டை விட்டு கழன்றும், ஓட்டோடு ஒட்டி இருக்காது. அந்த ஓட்டை விட்டது தான் இந்த உயிர் விட்டது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பற்று இல்லாமல் இருந்தால் அவர்கள் இந்த தேகத்தை பற்றி யோசிக்க மாட்டார்கள்.
இல்லை என்றால் இந்த தேகத்தை அதிகம் நேசிப்பவராக இருந்தால் வருத்தப்படுவார், அந்த தேகம் இழந்து விட்டோமே என்று. இது ஒரு பாம்பு புத்து போல தேகம்ன்றது. பாம்பு வரும் போகும், இந்த புத்திலே தான் அது நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்போது இந்த உடலும் ஒரு புத்து தான். புத்துக்கு எவ்வளோ வாயில் உண்டோ அதே 9 வாயில் உடம்புக்கும் உண்டு. சரி, இப்போ நீங்கள் மரண ஜாதகத்தை சொல்கிறீங்க. ஒரு சில குழந்தைகள்லாம் பிறந்தோனையே இறந்து போகுதுல்ல, அதுக்கும் இந்த மரண ஜாதகத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் இருக்கா? ஆமாம். அதாவது உங்களுக்கு தேகத்துக்கு ஒரு ஆயுள், ஆன்மாக்கு வேறு. அப்போது தேகத்தின் ஆயுள் மீதி இருந்தால் அந்த தேக ஆயுளை சரி பண்ணவே பிறக்குப்பாங்க. ஞானிகள் அதுபோல் பிறப்பது உண்டு. இந்த மாதிரி பிறக்காமல் இறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஞானிகள் தான். ஓ, அவர்களுக்கு தேக ஆயுள் மீதி இருக்கும், அந்த உடலுக்கான ஆயுள் இருக்கிறது தான் இது போல். ஒரு வயசு வரைக்கும், 2 வயசு வரைக்கும். நல்ல ரிஷிகள் தேகத்தோடு தான் இறப்பார்கள். வள்ளலார், ஆண்டாள், பட்டினத்தடிகள் இவங்கெல்லாம் தேகத்தை விட்டு விட்டு போல காணாமல் போய்விட்டார்கள். அப்போது இது தேக முக்தி, அது உயர்வான நிலைமை. இந்த தேகத்தோடு சேர்ந்தே முக்தி அடைவது. தேகத்தை விட்டு விட்டு முக்தி அடைபவர்கள் இன்னும் முழுமையான ஞானத்தை அடையவில்லைன்னு அர்த்தம். அந்த இது ஜீவ சமாதியெல்லாம் பண்ணுறாங்களே சார், அதாவது கற்பூரம் பார்த்துருக்கீங்க? ஆமாம். கற்பூரம் எந்த சுவடையும் விடாமல் காணாமல் போயிடும். ஆமாம். கறி அந்த மாதிரி கிடையாது, சாம்பலை விட்டுட்டு போகும். அதுதான் கற்பூரத்துக்கும் கறிக்கும் உள்ள வித்தியாசம். கற்பூரம் இருந்த இடமே தெரியாது, காற்றில் கரைந்து விடும். ஆண்டாள் அதுபோல் காற்றுலேயே கரைந்துடும். அதே மாதிரி சார், இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த மரண ஜாதகத்தை நம்ம பேசிட்டோம், நிறைய பேர் இதை பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி சார். இது இந்த மரண ஜாதகத்தை பார்க்குறதுனால என்னன்னா, நம் முன்னோர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அவர்களுடைய ஆசை என்ன, அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா இல்லையா, இருக்குதா இல்லையா. அதே போல் அவர்களுக்கு என்ன செய்தால் திருப்தி அடைவார்கள், என்ன செய்தால் திருப்தி அடை. ஏன்னா அந்த முன்னோர்கள் திருப்தி அடையாமல் போனால் வீட்டில் ஒரு நல்ல சுபகாரியமே நடக்காது. அப்போது அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு மரண ஜாதகத்தை தான் போடணும். மரண கண்டிகை என்ற நூலே உண்டு ஜோதிடத்தில். ஓ, ஆக அதில் பல விதமான விஷயங்கள் சொல்லப்படுறது. இந்த மரண ஜாதகம் சாதாரணமாக படிப்பது உண்டு. எங்கே போயிருக்கார், என்ன நிலையில் இருக்கிறார் என்பதெல்லாம். சரி, நன்றி. ஓகே சார். மரண ஜாதகத்தை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா எல்லாரும் பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே வாழ்க்கையே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறமும் நமக்கான ஆசையை தீர்த்துக்கிறதுக்கும் நம்மளோட ஜென்மத்தை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னு உங்கள் மூலமாக எனக்கும் நம்மளோட ஆடியன்ஸுக்கும் தெரிய வந்திருக்கு. உங்களோட வார்த்தைக்கும் உங்களோட நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி.